ஹாய் காய்ஸ், வெல்கம் டு பவிலாக்ஸ். நான் தான் உங்கள் பவித்ரா மீனாட்சி சுந்தரம். இன்றைக்கி நம்ம பவிலாக்ஸில் என்ன பார்க்க போகிறோன்னா, ஒரு சூப்பரான வீடே கம கமன் ஸ்மெல் வர அளவுக்கு ஒரு மீன் குழம்பு எப்படி செய்யணும்னு பார்க்கணுன்னா வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மீன் குழம்பு செய்ய தேவையான பொருட்கள்: ஒரு எலுமிச்சம் பழ அளவு புளியை நல்லா கரைச்சி எடுத்துக்கிட்டோம். 30 சின்ன வெங்காயத்தை குட்டி குட்டியாக கட் பண்ணியாச்சு. 2 தக்காளி, ஒரு 10 சின்ன வெங்காயம், சீரகம் ரெண்டையும் நல்லா கொரப்பாக அரைச்சி வச்சாச்சு. ஒரு பச்சை மிளகா கீரியாச்சு. 1/2 டீஸ்பூன் வெந்தயம், 4 பல் பூண்டு குட்டி குட்டியாக கட் பண்ணியிருக்கு. 2 டேபிள் ஸ்பூன் சில்லி பவுடர் அண்ட் 4 டேபிள் ஸ்பூன் மல்லி பவுடர். இவ்வளோதாங்க. அடுத்து நம்ம ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு கடாய் வச்சுக்கலாம். கடாய் சூடாகிற வரைய வெயிட் பண்ணலாம். கடாய் நல்லா சூடானதும் அதில் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம். நீங்கள் இதில் நல்லெண்ணெயும் சேர்த்தாலும் செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க. அடுத்து 1/2 டீஸ்பூன் கடுகு போட்டுட்டு கடுகு பொரியிற அளவு வெயிட் பண்ணலாம். கடுகு பொரிஞ்சதும் நம்ம எடுத்து வச்சிருக்கிற வெந்தயத்தை இதில் சேர்த்துடலாம். வெந்தயம் நல்லா செவக்கட்டுங்க. அடுத்து நம்ம எடுத்து வச்சிருக்கிற சின்ன வெங்காயத்தை இதில் சேர்த்துட்டு நல்லா வதக்கலாம். நம்ம கொஞ்சம் கருவேப்பிலை இதில் சேர்த்துக்கலாம். வெங்காயம் கொஞ்சம் நல்லா வதங்கினதும் நம்ம எடுத்து வச்சுக்கிற 2 தக்காளி இதில் சேர்த்துட்டு வதக்க ஆரம்பிக்கலாம். வெங்காயம் தக்காளி கொஞ்சம் வதங்கினதுக்கு அப்புறம் நம்ம எடுத்து வச்சிருக்கிற பச்சை மிளகாவை இப்போ நம்ம இதில் சேர்த்துடலாங்க. பச்சை மிளகா சேர்த்ததுக்கு அப்புறம் நம்ம சின்ன வெங்காயத்தை கொரப்பாக அரைச்சி வச்சிருந்தோம்லங்க, அதையுமே இப்போவுமே சேர்த்துடலாங்க. சேர்த்துட்டு நல்லா கலந்து விடலாங்க. அதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சிருக்கிற வெள்ளைப்பூடை இதில் சேர்த்துக்கலாங்க. வெள்ளைப்பூடையும் சேர்த்து வதக்க ஆரம்பிச்சிடலாங்க. எல்லாமே இந்த அளவு நல்லா வதங்கினதுக்கப்புறம் நம்ம மசாலா பொடி சேர்க்க ஆரம்பிச்சிடலாங்க. முதல்ல வத்தப்பொடி இவ்வளோ போட்டுடலாம். அடுத்து நம்ம எடுத்து வச்சிருக்கிற 4 டேபிள் ஸ்பூன் மல்லிப்பொடியும் சேர்த்துடலாங்க. அடுத்து இந்த மசால் பவுடர்ஸை வெங்காயம் தக்காளியோட நல்லா கலந்து விடுங்க. இந்த மாதிரி நல்லா கலந்ததுக்கு அப்புறம் நம்ம எடுத்து வச்சிருக்கிற புளி கரைசலை இதில் நம்ம சேர்த்துடலாங்க. இப்போ மசால் பொடி, புளி கரைசல் எல்லாமே வேகிற அளவு வெயிட் பண்ணலாங்க. அடுத்து உங்களுக்கு மீன் குழம்புக்கு எவ்வளோ தண்ணி தேவையோ அந்த அளவு தண்ணியை இந்த இதில் சேர்த்துக்கலாங்க. இப்போ நம்ம குழம்புக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துருவோங்க. இப்போ நம்ம குழம்புக்கு தேவையான எல்லாமே சேர்த்துட்டோங்க. குழம்பு நல்லா கொதிக்குதுங்க. இப்போவுமே நீங்கள் உப்பு, புளிப்பு, காரம் எல்லாம் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு தேவைன்னா அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க அதுக்கு தக்கன. அடுத்து நம்ம ஃபைனல் ஸ்டெப்பாக மீனை சேர்க்க ஆரம்பிச்சிடலாங்க. நான் 3/4 கிலோ ஊளி மீன் எடுத்திருக்கேங்க. அதை நல்லா கழுவி சுத்தம் பண்ணி வச்சுக்கோங்க. இதை நம்ம இப்போ குழம்புல சேர்க்க ஆரம்பிச்சிடலாங்க. மீனெல்லாம் சேர்த்த பிறகு மீன் எல்லாமே குழம்புக்குள்ளே உள்ளே போகிற மாதிரி நல்லா கிளறி விட்டுக்கோங்க. இந்த மாதிரி கிளறி விட்டுட்டிங்கன்னா இது நல்லா கொதிச்சாலே மீன் குழம்பு ரெடிங்க.
இதுக்கப்புறம் நம்ம கொஞ்சம் தேங்காய் எடுத்து நல்லா மையாக அரைச்சி இந்த குழம்புல சேர்த்துக்கோங்க. இது வந்து கண்டிப்பாக ஆப்ஷனல் தாங்க. இதுக்கு முன்னாடி ஸ்டெப்போடு கட் பண்ணனாலும் கட் பண்ணிக்கோங்க. இல்லை தேங்காய் சேர்த்து சாப்பிட்டு பார்க்கணும் அப்படி ட்ரை பண்ணுறவங்க இதையும் ட்ரை பண்ணுங்கள். இந்த டேஸ்ட்டும் நல்லா இருக்குங்க. ஆனால் சில பேர் தேங்காய் சேர்க்க மாட்டாங்க. தேங்காய் சேர்க்காதவங்க இந்த ஸ்டெப்பை கண்டிப்பாக அப்படியே ஃபுல்லாக விட்டுறலாங்க. இது நல்லா கொதிச்சு வந்துச்சுன்னா அவ்வளோதாங்க. வீடே கம கமன் ஸ்மெல்லு வர மாதிரி செம்மையான மீன் குழம்பு ரெடிங்க. பொதுவாக மீன் குழம்பு இன்றைக்கும் சாப்பிட்டு அதை ஃப்ரிட்ஜில் வச்சு நல்லா சூடு பண்ணி நாளைக்கும் என்ன மாதிரி சாப்பிட்றவங்க யாராவது இருந்தீங்கன்னா கண்டிப்பாக அவங்க கமெண்ட் பண்ணுங்க. எத்தனை பேர் இருக்கீங்கன்னு பார்க்கலாம். இந்த மீன் குழம்பு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள். மீன் லவ்வர்ஸ் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கேங்கில் யாராவது இருந்தாங்கன்னா கண்டிப்பாக அவங்களுக்கு ஷேர் பண்ணி ட்ரை பண்ணிவிட்டு சொல்லுங்கள் எப்படி இருந்துச்சுன்னு. இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் பார்க்கணுன்னா மறக்காமல் பவி வ்ளாக்ஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பை கைஸ்.